ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பாண்டி வந்து வண்டி வந்ததுனால எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக போகிறோம். நாங்கள் காலையில் வந்தோம் பாண்டிக்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. அப்பட்டு 3:45 இருக்கும். நாங்கள் இப்போ தான் வந்து சாப்பிடவே போகிறோம். லஞ்சு காலையில் வந்தோம். இங்கே முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அது வந்து பர்த்டே ஃபங்க்ஷனு. ஸோ அந்த விலாகும் நீங்கள் அப்படியே கண்டினியூ இதில் ஆகும், கண்டினியூ ஆகும். நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிடலாம். செம்மையாக பசி எனக்கு. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து இவன் இப்போ ஜூஸ் கேட்குறான். அதை என்ன பண்ணுறது? பசிக்குதுடா. செம பசி. நான் என்ன நினச்சேன், இப்போ ஹோட்டலில் சாப்பாடுலாம் இருக்காது. ஏன்னா நம்ம ஏதாவது ஃப்ரைட் இது தக்காளி சாதம் அது மாதிரி இருந்தால் வாங்கி சாப்பிடலான்னு சொன்னேன். அப்புறமேட்டா பட்டு ஹோட்டல்லே நிறுத்திட்டாங்க. நம்ம வந்து மீல் சாப்பிட்லாம், பிரியாணிலாம் வேணாம், இந்த வெயிலில் பிரியாணிலாம் செட் ஆகாது, ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் நிறுத்திட்டாங்க. பட்டு சரி சாப்பிடலாம், எல்லாரும் டேஸ்ட்லாம் இருக்கு, சாப்பிடலாம். நான் வச்சுனே ஜூஸ் இதில் தண்ணி ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு பூவா சாப்பிடலாம். அந்த இடம்லாம் நீ அட்டகாஸ் பண்ணாச்சு. அடுத்த இடம் அப்புறம் கூட்டாரே மாட்ட கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஜூஸு, ஸ்நாக்ஸு எல்லாம். சோறு தான் முக்கியம். சோறு தான். இப்போ மணி 3 ஆயிடுச்சு. பசிக்கு கூட இவங்ககிட்ட சொல்லி 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. சோறு தான் இப்போ முக்கியம். நல்லா இருக்கு, காரக்குழம்பு நல்லா இருக்கு. எனக்கு வந்து சாம்பார் சாதம் வச்சு என்ன பண்ணுறேன். இவரு நான் ஊட்டி விட்டா இவருக்கு வேணாம்மா, இவரே சாப்பிட்றாரு பிளேட்ல இருந்து எடுத்து எடுத்து. தயிர் நினச்சி பால் ஊற்றினான். தயிர் சாதம் நினச்சி பால் ஊற்றிட்டான். அது ஆனால் பால் போல, அது தயிர் இல்லை. சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார் சாதம் சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் சாதம் என்ன ஒன்றுனா ஊறுகாய் இல்லைன்ட்டாங்க. ஊறுகாய் காலி ஆயிடுச்சான். அதுக்கு பதில் வந்து கீரை கூட்டும் ஊறுகாய் நாட்டுப்புறம் சாப்பாடு நல்லா இருக்கு. பட்டு வந்து அன்லிமிட்டட் மிக்ஸ் சாப்பிட்டாங்க, வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க. ஒயிட் ரைஸு வேற லெவலு. வட்சனுக்கு வந்து சாம்பார் சாதம் வேணாமா, அதனால அவருக்கும் ஒயிட் ரைஸு. நான் ஊட்டணுன்னா அவருக்கு அவரே சாப்பிடணுமா, அதனால அவரே சாப்பிட்றாரு. சாப்பிடு. சரி இங்கிலீஷ்காரங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுறது. அவங்க ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. நார்த் இந்தியன் போல. அப்படியே எதிரில் தான் போத்தீஸ் போயிட்டு வண்டி எடுத்துனே போயிடலாம். இங்கெல்லாம் விட்டுலாம். சரி போகலாமா? போகலாவா? என்ன கொண்டை கட்டிங்கண்ணே கசகசங்குது ஒன்றுமே முடியல. அந்த ஃப்ரீ ஹேர் விட்டுன்னு வந்துட்ட காலையில் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு வந்தேனே. அப்படியே புடுங்குது, அப்படியே வேர்க்கூர் ஊற்றுது அப்படியே உள்ள. ஆனால் ஏசி இல்லை, ஃபுல்லாக ஃபேன் தான். நம்ம காலையில் போன இடத்துல இருந்தாலுமே வேக்காடு. இங்கே மட்டும்தான் வண்டி பார்க்கிங்லேயே ஏசி. ஓசிஸில் மட்டும்தான் இல்லை. நாங்கள் அதுக்காக தான் வரணும் இல்லை, எப்பவுமே நாங்கள் போத்தீஸ் தான் வருவோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். ஓ 5 minutes அம்மா பார்க்கட்டும். 5 minutes அம்மா பார்க்கட்டும். ஏன் கூப்பிடுற? அதான் கேட்டேன். வாக்கிங் ஷேட் என்ன தான் சொல்கிறேன். எப்படி விளையாடுவ? நீங்க பாருங்க. லீவு நாள் இல்லை, அதனால என்ஜாய் பண்ணுறேன். என்ன வாங்கி கொடுத்த அவனுக்கு? என்ன வாங்கி கொடுக்காதன்னு நீ வாங்கி கொடுத்த. அவங்ககிட்ட கையில் ஒன்று வாங்கி கொடுத்தா சைலண்டா ஒன்றும் இல்லை. என்ன பருப்பா? ராஜ்மா. ஓ பேர் தான் போட்டாச்சு. இல்லை இல்லை வேணாம், எவ்வளோன்னு தான் கேட்டேன். அது போட்டியா? இதான் ராஜ்மா பருப்பு. என்ன பழம் இது? மாம்பழம் தக்கையா கிடைக்கும். ஆனா பாக்கிறதுக்கு மாம்பழம் மாதிரியே தான் இருக்கு. இல்ல இன்னுமே தெரியல, தக்கையா கிடைக்குது.
டேய் ரைடாது நீ தொட்டு பாரு நீ தொட்டு பாரு வேணாம் நான் தொட்டு பாரு தொட்டு பாரு ஏய் முந்திரி பழம் பாருடா ஏய் லூஸ் வாட்டர் ஆப்பிளா முந்திரி பழமா ஏய் சீரியஸா முந்திரி பழம் மாதிரி தான் இருக்கு ஜூஸா பில் போடலாமா சரி 8 ரூபாய் தானே இல்ல நான் இவன் மான் தூக்கிட்டு வந்துட்டான் நினைச்சிட்டேன் இல்ல நான் தான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோ என் பையனுக்கு கலர் கலரா பார்த்தாலே ஏதாவது எடுக்கணும்னு தோணும் ஏய் வா அது நான் பில் போட வாழைப்பழம் உங்க ஊர்ல கிடைக்காதீங்க வாழைப்பழம் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே வேணும் உனக்கு நான் டீ தூளா காஃபி தூள் டீ தூள் சரி போலாம் வாங்க காஃபி டீ தான் வா இங்க வா போலாம் இதுதான் உன்னோட செக்ஷனா சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் என்ன எடுக்க போற பிஸ்கெட்டா இவன் கடையே ரவுண்ட் அடிக்கிறான் மாட்டு ரவுண்ட் அடிப்பாரு இங்க பாரு இது ஃபுல்லா என்கிட்ட கொடுத்துட்டாரு இப்ப அவருடைய ஐட்டம் எடுத்துக்கினாரு இங்க பாரு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் ஓகேவா அது ஒரு அவன் பாரு அதுலயே குறியா இருக்கான் வா போலாம் அது மருந்துன்னு சொல்லிட்டான் கேட்கவே மாட்டான் இது வந்து நல்லா இருக்கும் கோகனட் கலந்து அது சாப்பிட்றதுக்கு இது தேங்காய் எண்ணெய் எனக்கு பிடிக்காது எனக்கு அவ்வளோ பிடிக்காது எனக்கு பிடிக்கும் சரி நீ வாங்கிக்கோ சரி போலாமா போலாம் வீட்டுக்கு போலாம் வா போலாம் வா ஐயோ எவ்வளோ பேர் தள்ளின்னு வரேன் வா போலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு என்ன ஆசை பாருங்க எங்கே உட்காந்துருக்கான் பாருங்க மச்சான் இதெல்லாம் உட்காந்து டிவியோட தள்ளிட்டு போனோமா அது ஒரு ஆசையாகும் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இது என்ன ஒன்றா உட்கார வைக்கிறதுக்கா கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் இது புரியுதா இறங்கு நம்ம போகலாம் நல்லாக்கா இதில் உனக்கு பத்தலையே இந்த சீட்டில் தான் உட்கார சின்னதாக இருக்கு போலாமா இங்கே பாரு இதில் உட்காரணுமா அவன் வீட்டுக்கு வரவே மனசு இருக்காது ஏய் இங்கே இருக்கட்டும் கூட இல்லையே நம்ம வீட்டுக்கு போகலாம் வா போகலாம் வா இங்கே உட்காந்துருக்கியா நான் போட்டுமா இங்கே அப்படியே டியூட்டி பார்த்துடு 24 hours போகலாம் வா மணி ஆகிடா One hour later. வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா மதியம் சாப்பாடு செய்யலையா என்னன்னு தெரியல. செய்யறேன்ட்டு காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. சரி இப்போ நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறோம் கடன்னு. ஆமாம். என்னென்ன வாங்கணும் டக்குன்னு சொல்லப்பட்ட என்னென்ன வாங்கணும் காமிக்கலாமா? இது வந்து ஏதோ கிரன்ச்சாக இருக்குமா. இந்த நட்ஸ்லாம் வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. வச்சனுக்காக மெயினாக பாலில் ஊற்றி கொடுக்க. அப்படியே கூட சாப்பிடலாம். நான் அப்படியே சாப்பிடுவேன். அப்புறம் எண்ணெய் பாக்கெட் 2 பொருளுக்காக ஒரு 700 ஷாப்பிங். 2 பாக்கெட் எண்ணெய் 165. எங்களுக்கு ஒரு மாசத்துக்கே மொத்தமா 3 லிட்டர் ஆகும். சரி 2 லிட்டர் மட்டும் வாங்கணும். நம்ம ஊர்ல வாங்கினா 180 வீட்டில் இருக்கு 1 லிட்டர் கிட்ட பாட்டில் ஊற்றி வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இதில் வந்து சுகர் இருக்கும். இந்த பிஸ்கெட் பட்டுக்கு ரொம்ப பிடிக்குமா. இது வந்து கோகனட் ஆயில் ஸ்மெல் வரும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து 90 போட்டுக்குது. இது வந்து 50% ஆஃபர் 45 ரூபாய். நம்ம வாங்கலாம், நல்லா இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் அதான் ராஜ்மா பருப்பு. ஏன் பருப்பு? ராஜ்மா பருப்பு. அம்மா நான் சொன்னல ராஜ்மா, அந்த பருப்பு தான் அது. இது தம்பிக்கு வாங்கணும். இந்த ராஜ்மா பருப்பு இப்பதான் நீ சாப்பிடுவியா? உன் பருப்பு இது இதான் உனக்கு அவங்க பேர்ல இருக்குன்றதுனால. சரி ஃபங்க்ஷன் அவங்க பேர்ல இருக்கிறதுனால அது பருப்பு பேரே ராஜ்மாவும். எத்தனை பேருக்கு ராஜ்மா அப்படின்ற ஒரு பருப்பு வகை தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரெட் கலர்ல இருக்கிறதுனால தட்டி அதை வீடியோவில் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன்ல, பாருங்க பார்க்காதவங்க போயிட்டு. உனக்கு தான்டா கையில் 2 வச்சுக்கிட்டு எனக்கு கத்தின்னு இருக்கு.
நானும் கேக் வாங்கிட்டேன். வத்சன் கேக் ரைஸ் லாலிபப்பு அப்புறம் ஒரு ஐஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கூட்ரோடு வந்திருக்கோம். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வசந்தி, காலேஜில் என் கூட படித்தவங்க, அவங்களுடைய தம்பியோடைய பையனுக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம். அம்மா மட்டும் விட்டுட்டு நானும் பட்டு வத்சன் வந்திருக்கோம். பிளேட் காலி, ரெண்டாவது பிளேட் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. கேக்கு சரி கேக்கு இது என் பையன் போயிட்டு வாங்கிட்டு வந்தானு. எம்மி உண்மையா? எம்மியா அரிசியை கொடுத்தாச்சு, மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க மறந்தாச்சு. ஸோ அதனால் மேலே வந்துருச்சு. வா வந்தோம், சாப்பிட்டாச்சு, மேலே போயிட்டு தரிசனம் கொடுத்தாச்சு. வசந்தி, நான் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும், வசந்தியோடைய அக்கா. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டையும் பார்த்தேன், பேர் சாந்தி. அவங்க வந்து சாப்பிட்றாங்க. இன்னொரு டைம் பார்த்தோன்னா காமிக்கிறேன். ஸோ நான் கிளம்புறேன். பாய். பிரியாணி நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. மாஸ்டர்ல யாராக இருந்தாலும் நல்லா இருக்கு, அவங்களும் நல்லா இருக்கு. சப்பாயிட்டு வரேங்க.